ஸ்டார்ட் ஆகுதா? சிங்கிள் இதுல ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்ல? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். வெல்கம் டு சுரேஷ் வெர்சடைல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 4 வீலர் இல்லைனா வேறு ஏதாவது பெரிய வெஹிக்கிள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில டைம் நம்ம 4 வீலரை 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் வந்து சும்மா அப்படியே நிறுத்தி வச்சுருந்தோம்னா பேட்ரி வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக ஹேட்ச்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அந்த கஷ்டம் வந்து மிகப்பெரிய கஷ்டம். அது நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பேட்டரியை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய கொடுமை. ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி எனக்கே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அருமையான ப்ராடக்ட் இன்றைக்கி நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். எந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். அங்கே வீடியோக்களை போகலாம். இந்த ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஜம்ப் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. உங்கள் வெஹிக்கிளில் நீங்கள் ஒரு 2 months 3 months நீங்கள் உங்கள் கேரேஜில் விட்டுட்டு போயிடுறீங்க. ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அது டியூ டு வேரியஸ் ரீசனாக இருக்கலாம். சில டைம் பேட்ரி சார்ஜ் கம்மியாக இருக்கலாம், டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம், இல்லைனா உங்கள் பேட்ரி வந்து டெட்டாக இருக்கலாம், ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா சர்வீஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கலாம். அப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்மர் பிராண்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த பெரிய சைஸ் மிலிட்ரி வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஹம்மர் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு சேம் பிராண்டு தான். அந்த பிராண்ட்லேயே வந்து இந்த ஜம்ப் ஸ்டார்டர் வருது. கொஞ்சம் காஸ்ட்லி. அது ஆக்சுவல் ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் பயம் இல்லாமல் உங்கள் கேரேஜில் வண்டியை விட்டு போகலாம். அதே மாதிரி தைரியமாக லாங் ரூட்டுக்கு உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் ஏதாவது பேட்ரி டெட் ஆனாலோ இல்லைனா பேட்ரி ஏதாவது இஷ்யூ வந்தாலும் கூட நீங்கள் இந்த பேட்ரி மூலமாக நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த பிராண்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹம்மர் நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. மாடல் நம்பர் வந்து H8. ஜம்ப் ஸ்டார்டர் 12 watts 1000 ampere ஃபார் இன்ஜின்ஸ் அப் டு 5 liter கேசோலின். அதே மாதிரி 3 liter டீசல். இது ஹேட்ச்பேக், செடான், எஸ்யூவி இந்த மாதிரி எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வெஹிக்கிள் 5 liter வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி டீசல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 liter வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேஷன்ஸுக்காக எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ப்ராடக்ட் வந்து ஜம்ப் ஸ்டார்டருக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரிவர்ஸ் சார்ஜபிளாக உங்கள் மொபைலில் ஏதாவது டெட் ஆயிடுச்சுன்னா உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட இந்த ஹம்மர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டர்போ, ஹைப்ரிட், அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜபிள் மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜம்ப் ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு வந்து ஜீப்பு, காரு, போட்டு, வெஹிக்கிள், 2 வீலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SOS, எமர்ஜென்சி ஸ்ட்ரோபு, ஃப்ளாஷ் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் வந்துடுது, ஸ்பார்க்லெஸ் கேபிள், USB-A to USB-C கேபிள், யூசர் மேனுவல் இருக்குது, கேரி பேக் இருக்குது. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஸ்பெக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் 15 times வந்து நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா AI ஸ்மார்ட் ரீசெட் மெக்கானிசம், இம்ப்ராப்பர் இன்சர்ஷன் ப்ரிவென்ஷன், லோ பவர் கன்சம்ஷன், ஓவர் சார்ஜ், ஓவர் கிராங்கிங், ஓவர் கரண்ட், ஓவர் டிஸ்சார்ஜ், ஓவர் வோல்டேஜ், ஓவர் ஹீட், பீக் கரண்ட் சர்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ், ரிவர்ஸ் போலாரிட்டி, ஷார்ட் சர்க்கியூட், ஸ்பார்க் ப்ரூஃப். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நம்ம ப்ராடக்ட் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டைனியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜம்ப் ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டைனியாக இருக்கிறது வேறு எந்த பிராண்ட்லேயும் கிடையாது. நான் பார்த்துருக்குறேன் நிறைய ஜம்ப் ஸ்டார்டர் பார்த்து கொஞ்சம் ரொம்ப பல்ஜியாக இருக்கும். இது ரொம்ப டைனியாக இருக்குது, பட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு பவர் பேங்க் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது.
ஸோ 2 ஏ போர்ட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இண்டிகேஷனுக்காக இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 12 வாட்ஸ் அவுட்புட்டு. இது ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது டார்ச் லைட் கொடுத்துருக்குறாங்க. சி டைப் கொடுத்துருக்குறாங்க, போர்ட்டு சி டைப் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12 வாட்ஸ் அந்த கேபிள் வந்து இதில் தான் இன்செர்ட் பண்ணணும். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்மர் பிராண்டு சீரியல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12 வாட்ஸ் ஜம்ப் ஸ்டார்ட்டு, யூஎஸ்பி ஏ போர்ட்டு, யூஎஸ்பி ஏ போர்ட்டு, லைட்டு, யூஎஸ்பி சி இன்புட்டு, ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். ஸோ பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு ஸ்மால் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்ட் கிளாத்தில் பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பிராண்டு இருக்குது. ஸோ சைடில் வச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பு, அதாவது யூஎஸ்பி டு சி டைப் கொடுத்துருக்குறாங்க கேபிள். இது உள்ள அந்த கேபிள், ஆக்சுவல் கேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கேபிளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த 12 வால்ட் அவுட்புட் போட்டிருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்செர்ட் பண்ணணும், மாற்றி இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்செர்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும். இந்த க்ரீன் இண்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கனெக்டே பண்ணணும். அப்போ தான் இட்ஸ் ரெடி டு யூஸ்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இந்த க்ரீன் அண்ட் ரெட் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணணுன்னு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜ் இதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2 கேபிள், இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, காரில் இருக்கிற பேட்டரியில் கிளிப் பண்ணணும். ஸோ கிளிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணவுடனே கிராங்க் பண்ணுங்கள். சிங்கிள் கிராங்க்லேயே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது டைரெக்டாகவும் உங்கள் பேட்டரியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேட்டரிக்கு போகிற வயர் இருக்கு இல்லையா, கேபிள், அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூசர் மேனுவலை ஒரு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒன்ஸ் இன் 3 months இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற சார்ஜ் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் லாங் லைஃப் கிடைக்கும். வழக்கம் போல் இந்த ப்ராடக்ட் சென்னை அயனாவரத்தில் இருக்கிற தேவா சிஸ்டம் சொல்யூஷனில் தான் வாங்கினது. உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் ப்ரைஸை விட சர்டன் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இங்கே கொடுப்பாங்க. நான் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். இதில் இருக்கிற ஒரு பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்ன இருக்கு இல்லையா, இல்லை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆன் ஆயிடுச்சு இல்லையா. ஓகே ஃபைன். நான் க்ரீன் கலர் லைட் வந்துனாலே, பட் இது டெட்டான பேட்டரி தான் இல்லை? சரி. ஸ்டார்ட் ஆகுதா? சிங்கிள் இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை? இப்போ அந்த டெர்மினல் அந்த இதை ரெண்டையும் கழட்டி விட்டுட்டு டைரெக்டாக பண்ணி பாருங்கம்மா.
அதான் க்ரீன் வந்தால் தான் இதாகுது. அது இன்சர்ட் பண்ணும்போது சரியாக இன்சர்ட் பண்ணல போல இருக்கு அந்த இது. அது இல்லை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லபடி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.